வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு என்ன செய்திகள் சொல்லப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, செங்கோட்டையன் நாளைக்கு விஜய் கட்சியான தாவேகாவில் சேர்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஹாட் நியூஸ். சுட சுட செய்தி வந்திருக்கு. நாளை செங்கோட்டையன் சேர்கிறார். எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையன் கொஞ்சம் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப அனுபவம் உள்ளவர். அவருக்கு செல்வாக்கு இருக்கோ இல்லையோ ரொம்ப பல விஷயங்கள் அவருக்கு தெரியும், அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம். அவரை அதிமுக தலைமை எப்படியாவது எடுத்திருக்கணும். இப்போ அவர் வெளில போனாருன்னு ஸ்டாலின் சேகர்பாபு அனுப்பி காலில் விழுகாத குறை கெஞ்சின்னு கெஞ்சியிருக்காங்க. செங்கோட்டையன் திமுகவுக்கு வரமாட்டேன்ட்டார். அதில் அவரை பாராட்டுறேன். எம்ஜிஆரின் உண்மையான தொண்டன், ஜெயலலிதா அவர்களின் உண்மையான தொண்டன். அதனால் என்ன எவ்வளவு இது வந்தாலுமே நான் திமுகவில் சேர மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தார்ல, அதுக்கு அவரை பாராட்டணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுக விட்டு போகாமல் ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணியிருக்கணும். எடப்பாடி எல்லாரும் யார் போனாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் வரேங்கிறாரு, முடியாதுன்ட்டார். சரி, ஓபிஎஸ்க்கும் அவருக்கு தான் பிடிக்கலை. டிடிவி தினகரன் வரேங்கிறாரு, முடியுங்க. டிடிவி தினகரனுக்கு செல்வாக்கு இல்லை, அதனால் அவர் வந்தால் பிரச்சனை பண்ணுவார். அது சரியான முடிவு. சசிகலாவுக்கு எடுத்தது சரியான முடிவு. ஆனால் ஓபிஎஸ் இவ்வளோ கெஞ்சிறவரே சேர்த்துருக்கலாம், விட்டுட்டார். அதுக்கு அடுத்தது செங்கோட்டையனையாவது எப்படியாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தி சேர்த்துருக்கலாம். அதை பற்றி அவர் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவர் அமித்ஷா இங்கேருந்து அதிமுகவை இணைக்கணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் அதிமுக உடஞ்சிக்கிட்டு இருக்கு, இவர் கவலைப்படாமல் இருக்கார். போயிட்டார் இவர் செங்கோட்டையன். போனது உறுதியாகிவிட்டது. இன்றைக்கி ஆதவ அர்ஜுன் காரில் ஏறி அவர் போய் விஜய் வீட்டில் போய் விஜயை பார்த்ததா செய்திகள் வந்திருக்கு. இன்றைக்கி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். ஏன்னா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுறது ஒன்றும் தியாகம் இல்லை. ஏன்னா இன்னும் 4 மாதம் தானே இருக்குது. அதுக்கு இடைத்தேர்தலோடு நடத்த மாட்டாங்க. இருந்தாலும் ராஜினாமா செய்து விட்டார். அதனால் விஜய் கட்சியில் அவர் சேர்வது உறுதியாகிவிட்டது. இப்போ பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் 3 பேர் பவர்ஃபுல் ஃபோர்ஸ். திமுகவில் செந்தில் பாலாஜி, கொங்கு மண்டலத்தில் அவர் திமுகவுக்கு. எடப்பாடிக்கு கொங்கு மண்டலத்தில் அவங்க ஜாதி இதில் அடிப்படையில் நிறைய செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இப்போ தாவேகாவுக்கு அங்கே ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ செங்கோட்டையன் போகிறதுனால கொங்கு மண்டலத்தில் 3 கட்சிகளும் இணையான ஒரு போட்டியை உருவாக்கும் அப்படிங்கிறது இதன் மூலம் வந்த செய்தி. அடுத்தது இந்த துக்ளக் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவிலேருந்து இன்னும் பல தலைவர்கள் வர ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு நான் கொஞ்சம் சொல்கிறேன், திமுகவிலிருந்து நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, இப்போ வர மாட்டாங்க. அந்த ஜனவரியில் பாருங்கள், திமுகவிலிருந்து நிறைய பேர் வெளியில் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் பேரை எல்லாம் நான் சொல்ல விரும்பலை. காரணம் எல்லாரும் சர்வேயை பார்த்துட்டாங்க. எங்கே சர்வே எடுத்தாலும் 100 பேர் சர்வே எடுத்தால் அதில் மெஜாரிட்டி 3 பேருக்கு யாருக்கு வருது அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்காங்க உளவு பிரிவு. ஸ்டாலின் அப்படியே அதிர்ந்து உட்கார்ந்து விட்டார். திமுகவை விட மிக அதிகமாக முந்தி கொண்டிருக்கிறது டிவிகே. 2ஆம் இடத்திற்கு அதிமுக பாஜக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க உளவுத்துறையிலேயே அந்த மாதிரி ஒரு அறிக்கை, ரகசிய அறிக்கை கொடுத்ததாக சொல்கிறாங்க. அப்போ பயந்து போயிருக்காங்க திமுக. அதனால தான் நம்ம சேகர்பாபு விட்டு தூது அனுப்பி எப்படியாச்சும் செங்கோட்டையனை இழுன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின். காரணம் தோல்வி பயம் வந்து விட்டது. இப்போ பார்த்திங்கன்னா உதயநிதி தன்னுடைய பிறந்தநாளில் என்ன சொல்கிறாரு, அடுத்த பிறந்தநாளில் எங்கள் அப்பா முதலமைச்சர் ஆகணும், அதுதான் எனக்கு உண்மையான பிறந்தநாள். பயம் வந்துடுச்சு. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, 26 தேர்தலில் நான் தோத்தனா அரசியலை விட்டு ஒதுங்கிடுவேங்கிறாரு. பயம் வந்துடுச்சு. அது இவ்வளோ பயம் வந்துடுச்சு. அந்த பயத்தை உருவாக்குறவங்க யாராக இருந்தாலும், விஜயாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். திமுக ஆட்சியை எடுக்கணுமே, நாட்டை விட்டு மாற்றணுமே, இல்லைன்னா நாடு உருப்படாது. இப்போ இதுக்கிடையில் விஜய் பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ வைக்க போகிறார். நல்லா யோசிங்க, எல்லோரும் நல்லா யோசிச்சு, நான் சொல்கிறதுக்காக இது பண்ணாதீங்க, சிந்திங்க. நான் அடித்து சொல்கிறேன், பாண்டிச்சேரியில் ஒரு அசம்பாவிதம் நடக்காது.
காரணம் அங்கே முதலமைச்சராக இருப்பவர் ரங்கசாமி. நம்ம தமிழ்நாட்டுக்கு 1,50,000 போலீஸ், பாண்டிச்சேரியில் 4,000 போலீஸ். இந்த 4,000 போலீஸை வச்சு ஒரு சாதாரண பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்த பாண்டிச்சேரியை 4,000 போலீஸை வச்சுக்கிட்டு விஜய் வந்து பிரச்சாரம் பண்ண வர்றதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் அங்கே இருக்கிற போலீஸு. இங்கே 1,50,000 போலீஸை வச்சுட்டு விஜய் பிரச்சாரம் பண்ணணும் போனால் 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறாங்கன்னா, எதுக்கு 1,50,000 போலீஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கலைச்சிட்டு போங்க. போலீஸுன்னு முடியலையா? 4,000 போலீஸ் செய்கிறானே பாண்டிச்சேரியில், உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? 1,50,000 போலீஸ் 1 மாதத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அரசியல்வாதிக்கு கூஜா தூக்குறீங்க. அவர் சொல்லி வச்சுட்டாரு, ஸ்டாலின் அனுமதி கொடுக்காத, அவர் வந்தால் போச்சு. அதனால் 1 மாதத்துக்கு ஒன்றுன்னா 4 மாதம் எலெக்ஷனுக்கு இருக்குது, 4 மாவட்டம் தான் போக முடியும். பயந்துட்டாங்கல்ல, அதுதானே இப்போ இங்கே நடக்குது. அதனால் நடுங்கி போயிருக்கிறார்கள் திமுக. வெற்றியில் சந்தேகம் வந்து விட்டது, சாரும் வந்துருச்சு. இப்போ எதை நம்பிக்கிட்டு இருக்காங்க? பெண்கள் வாக்கு. 1000 ரூபா கொடுக்குறோம், பெண்கள் ஓட்டு போட்டுடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் விவரமான ஆளுங்க, ஓட்டெல்லாம் கனவுல கூட நினைக்காதீங்க. நிறைய பெண்களில் மெஜாரிட்டி வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. நான் சொன்ன இறை சக்தி யாரோ ஒருத்தர் மூலமாக வருகிறது. நான் எடப்பாடிக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிமுக அடிஞ்சு போயிடும். போகிறவனெல்லாம் கண்டுக்காமல் உட்காந்திங்கன்னா யார் இப்படி இருப்பா? எம்ஜிஆர் இருப்பார். யார் கட்சி விட்டு போனாலும் கண்டுக்கவே மாட்டார். காரணம் என்ன? அவருக்குன்னு தனி செல்வாக்கு. அதனால் அவர் இப்போ யாரையும் கண்டுக்கலை. ஜெயலலிதாவில் யார் போனாலும் கண்டுக்க மாட்டாங்க, டிஸ்மிஸ் தான். போனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எனக்கு தான் ஏன் ஓட்டு போடுறான், நீ உனக்கா ஓட்டு போடுறான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிலைமையில் எடப்பாடி இல்லையே. உங்களுக்கு எம்ஜிஆருடைய செல்வாக்கோ ஜெயலலிதா செல்வாக்கோ உங்களுக்குன்னு தனியாக ஓட்டு போடக்கூடிய இப்போ இது இல்லையே. எல்லாம் அதிமுகக்காரங்க வந்து அவங்க இரட்டைக்காகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்காகவும் போடுறாங்க. அப்போ நீங்கள் வளைஞ்சு கொடுக்கணும்ல. இப்படி ஒவ்வொரு ஆளாக போய்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? கட்சியில் வந்து ஒரு பலவீனமாகிட்டு தான் மக்கள்கிட்ட ஒரு தோற்றம் வந்துடுமே. அதனால் எடப்பாடி சொல்கிறாங்க, இப்போ கொஞ்சம் போய் இறுக்கி பிடியுங்கள் அதிமுகவை, மேற்கொண்டு எந்த தலைவர்களும் கட்சியை விட்டு போகாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த விஜய் விஷயத்தில் நம்ம இன்றைக்கி பதிய விரும்பக்கூடிய கருத்து. அதுக்கடுத்து தமிழருவி மணியன் அவர் வந்து ஒரு கொள்கையுள்ள ஒரு தலைவர். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இவரை கூப்பிட்டு கேட்டார், அவருக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். அவர் காமராஜ் மக்கள் கட்சின்னு ஒன்று தனியாக வச்சுருந்தார். நல்ல விஷயங்கள்லாம் பேசுவார். அவர் சொன்னார், திமுக மறுபடியும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் அந்த கனவே இந்த தமிழ்நாடு சுடுகாடாகிவிடும்னு ஒரு தீர்க்கதரிசி மாதிரி சொன்னார். சுடுகாடை விட மோசமாக போச்சு, கேவலமாக போச்சு அன்றைக்கே சொன்னார். இப்போ அவர் வந்து இன்றைக்கி தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு வாசன் தலைமையில் உள்ள காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார். என்னை பொறுத்தவரை நல்ல முடிவு. ஏன்னா அவரையும் கைது பண்ணி உள்ளே போட்டுடுவாங்க, ரெடியாக இருக்கான். யார் எதிர்த்து பேசுகிறாங்களோ பிடிச்சி உள்ளே போட்டுடுறது, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆளையே காலி பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அவ்வளவு அரசியல் மோசமாகிடுச்சு தமிழ்நாட்டில். தமிழர் விமணியன் போன்றவர்கள் வந்து இப்போ எடுத்ததுனால உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் வேணும். ஒரு பெரிய கட்சியில் போய் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. இல்லைன்னா காலையில் 6 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண மாதிரி 6 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க, கையெழுத்தை மாற்றுவாங்க, இது பண்ணுவாங்க. மேஜிஸ்ட்ரேட்டை பயமுறுத்துறதுக்கு இங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து உட்காருவார், ஜெயிலில் தள்ளிடுவாங்க. இப்படி தானே தமிழ்நாடு கேவலமாக போயிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்தது நல்ல முடிவு. இல்லைன்னா உங்களையும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்க. எனக்கும் பல பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஒரு பெரிய கட்சியில் போய் சேருங்க, அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னெல்லாம் சொல்கிறேன். நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பயணம் தனி பயணம். யாருக்கிட்டையும் நான் போய் கெஞ்ச போகிறதில்லை, யாரு காலையும் முழுக போகிறதில்லை. என்னுடைய பயணம் நான் தனி பயணமாக போகிறேன். அதனால் யார் இப்போ அவரே போயிருக்காரு இதை விட்டு. ஏன்னா காமராஜ் காங்கிரஸ்ன்னு வச்சார். அவர் வந்து மதுவுக்கு எதிராக பல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு தமிழர் மணியன். அந்த இங்கே வந்துக்கிட்டு மதுக்கடையை டாஸ்மாக வச்சுட்டு லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு மது? இதெல்லாம் நம்ம மதுவை பற்றி எதிராக பேச முடியுமா?
மது உற்பத்தி தொழிற்சாலைலாம் ஆளை வச்சே கொண்டுருவாங்கல்ல. அப்படி இல்லை இருக்குது தமிழ்நாட்டில். மதுவை வியாபாரமாக்கிட்டானே. அப்போ மது விலக்கு பிரச்சாரமெல்லாம் ஈடுபடுறதில்ல. அதனால தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. காமராஜ் மக்கள் கட்சின்னு வச்சார். காமராஜரை எருமை மாட்டு தோழன்னு சொன்ன உங்கள் ஆட்சியில் இங்கே நடக்குது. காமராஜரை 67 வச்சுக்கிட்டு கள்ள ஓட்டை போட்டு என்னென்னமோ போட்டு தோக்கடித்தவங்களில் ஆட்சி நடக்குது. அப்புறம் என்ன காமராஜருக்கெல்லாம் எங்கே? அதனால் நீங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவு. ஆனால் நான் இந்த முடிவை எடுக்க விரும்பலை. நான் தனி மனிதனா என்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருப்பேன். திமுகங்கிறது இல்லை, யார் ஆட்சிக்கு வந்தாலும் தவறு நடந்தால் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருப்பேன். மக்களுக்காக, அதுவும் குறிப்பாக ஏழை மக்களுக்காக நான் பேசிக்கொண்டே தான் இருப்பேன். அதனால் எவ்வளவு நாள் என்னால் பேச முடியுதோ அதுவரை அநீதியை எதிர்த்து கொண்டு தான் இருப்பேன். தமிழறிவு மணியன் அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவாக இருந்தாலும் எனக்கு அந்த முடிவு ஒத்து வராது. இன்னும் கொஞ்ச காலம் உடம்பில் தெம்பு இருக்கும் வரை அநீதியையும் அக்கிரமத்துக்கும் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, ஸ்டாலின் அவர்கள் நிறைய பேசியிருக்காரு. இன்றைக்கி நிறையா பேசியிருக்கேன். அதில் ஒரு சில இதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அவர் பேசின சரியான விஷயமா இருந்தால் நான் பதில் சொல்ல மாட்டேன், எதிர்த்து. சரி, அவர் பேசுகிறது சரிதான். பேசுகிறதுல தப்பு இருந்தால் நான் குரல் சொன்னால் தப்பை நான் எதிர்த்து குரல் கொடுப்பேன். இல்லை, நீங்கள் பேசுனது தப்பு. யார் சொன்னாலும் நான் தப்பாக இருந்தால் இல்லை நீங்கள் பேசுகிறது தப்புன்னு சொல்லுவேன். அது மாதிரி ஸ்டாலின் இன்றைக்கி தப்பான விஷயங்கள் 2-3 பேசியிருக்காரு. ஈவேரா இல்லை என்றால் அண்ணாதுரை இல்லையா, கருணாநிதி இல்லையா, திராவிட இயக்கம்ங்கிறது இல்லையா. அப்போ ஈவேரா இல்லைன்னா அண்ணாதுரை இல்லை, ஈவேரா இல்லைன்னா கருணாநிதி இல்லைங்கிறார். அப்போ இந்த மாதிரிலாம் பேசுனா அப்போ எங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்க, அந்த காலத்து விவரம்லாம் தெரிஞ்சவங்க, நாங்கள் எப்படி வாய மூடிக்கிட்டு இருக்க முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் 2K கிட்ஸிலேருந்து எல்லோரும் தெரிஞ்சுக்காங்க. ஈவேரா இல்லைன்னா அண்ணாதுரை இல்லை, கருணாநிதி இல்லைன்னு ஸ்டாலின் சொன்னது ரைட்டான்னு தெரிஞ்சுக்காங்க. ஈவேராவை இவ்வளோ தூக்கி பிடிக்கிறாங்களே, அந்த ஈவேரா ஆரம்பித்த தீக்கா கட்சியில் தான் அண்ணாதுரை இருந்தார், கருணாநிதியும் இருந்தார். ஈவேராவை குருன்னாங்க, எங்கள் தலைவர்னாங்க, அப்படி தான் இருந்தாங்க. இவ்வளவு தூக்கி பிடிச்ச இன்றைக்கி ஈவேரா இல்லைன்னா கருணாநிதி இல்லை, அண்ணாதுரை இல்லைன்னு சொல்கிறார் ஸ்டாலின். அந்த ஈவேரா மேலே குற்றச்சாட்டை சொல்லித்தானே திகாவை விட்டு வெளியில் வந்தாங்க. 2 பேரும் ஈவேராவுக்கு ஆதரவு கொடுத்தா வந்தாங்க. ஈவேரா 73 வயசில் கல்யாணம் பண்ணார், நாங்கள் இதை எதிர்க்கிறோம்னாங்க. ஈவேரா வளர்ப்பு பொண்ணான மணிமயம்மையை கல்யாணம் பண்ணார், இது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னாரு கருணாநிதியும் அண்ணாதுரையும். அதை சொல்லித்தானே ஈவேராவை திட்டி அவரை இந்த புராணம் பாடி அதுக்கப்புறம் வெளியில் வந்தாங்களே. அன்றைக்கி இருந்த மக்களுக்கு தெரியும் ஈவேராவை பற்றி இவங்க என்ன பேசினாங்க. அதே ஈவேரா இவங்களை பார்த்து என்ன பேசினார்? வாயினால் சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் பேசினார். ஆக இப்படி மோதிக்கொண்ட ஒரு குரூப், இது இப்படி மோதிக்கொண்ட ஒரு கூட்டம். இன்றைக்கி இந்த இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாத. 49 ஏன் கட்சி பிரிஞ்சதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியுமா? வரலாறு தெரியுமா? அண்ணாதுரை என்ன சொன்னார் ஈவேராவை? உங்கள் கருணாநிதி என்ன சொன்னார்? ஈவேராவை கைது பண்ணணும்னு எல்லாம் சொல்லியிருக்காரு கருணாநிதி. அப்படிப்பட்ட நீங்கள்லாம் இன்றைக்கி என்னென்னா ஈவேரா புராணம் போடுறது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த கூட்டம் பூரா ஈவேராவை திட்டிட்டு வந்த கூட்டம். ஈவேரா கட்சியிலேருந்து அவரை திட்டி அவருடைய கொள்கை பிடிக்காமல் பிரிஞ்சு வந்த கூட்டம். ஈவேரா இவங்களை பற்றி மோசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தார். அதெல்லாம் வந்திருக்கு விடுதலை பத்திரிக்கையில். ஒன்றையா எடுத்துக்க மணிக்கணக்கில் பேசலாம். அதனால் ஸ்டாலின் சொல்கிறது ஈவேரா இல்லை என்றால் அண்ணாதுரை இல்லை, கருணாநிதி இல்லைன்னு சொல்கிறது தப்பு. ஈவேரா விட்டு பிரிஞ்சு வந்ததுனால தான் உங்கள் கட்சி ஆட்சியை பிடிச்சது அப்படிங்கிற உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஸ்டாலின் பேசுனது அடுத்த விஷயம். ஸ்டாலின் அடுத்த ஜோக் அடிக்கிறார். தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. குறிப்பாக தஞ்சை மாவட்டம் மழை அதிகம் பெஞ்சிருச்சு. அப்போ இந்த நெல்லில் ஈரப்பதம் அதிகமாகிடுச்சு. கொள்முதல் செய்யும்போது ஈரப்பதம் அதிகம் இருந்தால் எடுக்க மாட்டாங்க. அது குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும், 18 நம்ம இருக்கணும். இப்போ 22% அளவுக்கு வந்துருச்சு. ஸ்டாலின் சொல்கிறார் அந்த கொள்முதலுக்கான இதை தளர்த்தணும், 22% வரை இருக்கிறது எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஸ்டாலின். இப்போ என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி ஒரு சவால் விட்டுருக்காரு ஸ்டாலின் எடப்பாடிக்கு. என்னென்னா, இந்த நெல் ஈரப்பதம் இருக்க, இது சம்பந்தமாக நீங்கள் டெல்லிக்கு போய் மோடியிடம் பேசுவதற்கு தயார் என்றால்
உங்களுக்கு காரு கொடுக்குறேன் டெல்லிக்கு போகிறதுக்கு. அதுவும் எப்படி காராம், வியர்க்காத கார். இதில் பாருங்கள், ஏசி கார் தான் வியர்க்காத காருங்கிறது. ஏசி காருன்னு சொல்ல தெரியல அவருக்கு, வியர்க்காத கார் கொடுப்பார். நான் என்ன கேட்குறேன், அவர் சரி டெல்லிக்கு போய் பேசட்டும், காரெல்லாம் கொடுங்க. முதல்ல நீங்கள் டெல்லிக்கு போய் இந்த இதை வந்து ஈரப்பதம் அதிகம் இருக்கிற நெல்லை கூட நீங்கள் கொள்முதல் செய்யணும்னு நீங்கள் டெல்லிக்கு போய் மோடியை பார்த்து பேசுனீங்களா? நீங்கள் பேச மாட்டீங்க. எதிர்கட்சிக்காரர் போனால் கார் கொடுப்பீங்களா? இது என்ன நியாயம்? எல்லாம் கோமாளித்தனமா இல்லையா? எப்படி? சரி, அடுத்தது நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தார் பிரதமர். அப்போ போயாச்சும் சந்திச்சு அவர் மனசை குளிர வச்சு, அங்கே ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமனை டெல்லி ஏர்போர்ட்டில் அங்கே ஜி ஸ்கொயரில் இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போது பேசுனீங்கள்ல, சமாதானம். அது மாதிரியாச்சும் ஏர்போர்ட்டில் உட்காந்தாச்சும் அந்த நெல் இதை கொடுங்க, கொள்முதலில் இது ஒரு ஈரப்பதம் அதிகம் இருந்தாலும் வாங்குங்கன்னு சொல்லுதுன்னீங்களா? அது இவர் சொல்ல மாட்டாராம். இவர் ஏர்போர்ட்டுக்கு போய் வரவேற்க மாட்டாராம். ஆனால் எதிர்கட்சி தலைவர் இங்கேருந்து டெல்லிக்கு போகணுமா? அதுவும் எப்படி போகணுமா? காரில் இவர் கொடுப்பாராம். டெல்லிக்கு காரில் போனால் 3 நாள் ஆகும். ஆனால் எடப்பாடி இங்கேருந்து டெல்லிக்கு மோடியை பார்க்குறதுக்கு காரில் போகணுமா? அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சா 4000 ரூபா, 3 மணி நேரத்தில் டெல்லிக்கு போயிடுமே. யாராச்சும் போயிட்டு காரில் போய் டெல்லிக்கு போவாங்களா? அதுவும் பிரதமரை பார்க்க. இப்போ ஸ்டாலின் மட்டும் தனி விமானத்தில் போவாராம், மக்கள் பணத்தில், வரி பணத்தில். ஆனால் எடப்பாடிக்கு கார் கொடுப்பாராம். அதுவும் ஏசி கார்னு சொல்ல தெரியாமல் வியர்க்காத கார் கொடுக்குறேன் அப்படின்னு. பொதுமக்கள் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இவர் என்ன கார் கொடுக்குறது? என்ன இவர் கார் இல்லாமையாக இருக்கார் எடப்பாடி? அவர் உதயநிதி அடிக்கடி சொல்கிறார், BMW காரு, என் காரும் அவர் காரும் ஒரே மாதிரி இருக்கும். என் காரை நிறைய தடவை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறீங்களே. அவ்வளோ பெரிய BMW கார் வச்சுருக்கிறவர் உங்கள்கிட்ட ஓசியில் கார் வாங்கி தான் பிரதமரை பார்க்கணுமா? அதனால் கேட்குறதுலேயும் நியாயம் இருக்குது. உங்களுடைய கேள்வியே தப்பு, நீங்கள் கேட்ட முறையும் தப்பு. யாருமே காரில் போய் டெல்லிக்கு போக சொல்கிறவங்க இந்த காலத்து ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த விளையாட்டுக்கு சொன்னீங்களாலும் புரியாமல் சொன்னீங்களான்னு புரியலை. பொதுமக்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாட்டின் முதலமைச்சர் எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் என்பது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டம் நாளாம், கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் நாள். அதுக்கு அறிக்கை விட்டுருக்காரு ஸ்டாலின். என்ன சொல்கிறாரு தெரியுமா? இன்றைக்கி அரசியலமைப்பு சட்ட நாள். அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை யாராவது சிதைக்க நினைத்தால் நான் விடமாட்டேன் அப்படின்னு. அரசியலமைப்பு சட்டத்தை சிதைச்சதே நீங்கள் தானே. உங்களுடைய தந்தை கருணாநிதி அரசியலமைப்பு சட்டத்தை தீ வச்சு கொளுத்தினார சட்டசபையில், தெரியாதா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை அவ்வளோதானா? அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை யாரும் சிதைக்கக்கூடாது, நீங்கள் சிதைச்சதே நீங்கள் தானே. அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தில் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு கவர்னர் தான் வேந்தர்னு போட்டு வச்சார். ஏன் போட்டார்? கவர்னராக படித்த ஆளுங்களாக போடுவாங்க. அரசியல்வாதியை நம்ம மக்கள் ஓட்டு போடுறவங்க படிக்காத அளவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்றவங்க இதுவாக இருக்கக்கூடாது, பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக இருக்கக்கூடாது, கவர்னர் தான் இருக்கணும். எழுதுனது யார்? அம்பேத்கர். அது சிதைச்சது யார்? நீங்கள். மசோதாவில் என்ன போட்டீங்க? நீங்கள் தான் இது வரணும்னு போட்டிங்களே வேந்தரை. அவர் சிதைச்சு அம்பேத்கர் போட்ட சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்த முதல் ஆள் நீங்கள் தான். நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசலாமா? நீங்கள் அம்பேத்கரை பற்றி பேசலாமா? அடுத்தது, காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தது. அதை வந்துக்கிட்டு அம்பேத்கர் எழுதும்போது என்ன பண்ணார் அவர்? இது தப்பான சட்டம், நேருவின் வற்புறுத்தலால் எழுதினார். நேரு ஷேக் அப்துல்லாவுக்கு சலுகை பண்ணணும்னு அதுக்கு மட்டும் தனி சட்டம் போடுனார். விருப்பம் இல்லாமல் எழுதினார் அம்பேத்கர். நேருக்கு தெரியாமல் பொடி வச்சார். இந்த சட்டத்தை ஜனாதிபதி நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் ரத்து செய்யலாம்னு எழுதினார். அதை வச்சு தான் பிஜேபி வந்து அதை ரத்து செஞ்சாங்க, ஜனாதிபதியை வச்சு. இந்தியாவில் இருக்கும் அனைவரும் பாராட்டினார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் அதை எதிர்த்து போராடினீங்க. காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஏன்? ஓட் பாலிட்டிக்ஸ், ஓட்டுக்காக போராடினீங்கள்ல. நீங்கள் அம்பேத்கர் மதிச்சிங்களா? அவர் எதுக்கு ரத்து செய்யலான்னு எழுதினார்? நாட்டு நலனுக்கு. ஆனால் நீங்கள் அதை எதிர்த்து போராடியவர்களாயிற்றே. உங்களுக்கு அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு அடிப்படை தகுதி இருக்கா? அடுத்தது, மந்திரிங்க வாங்க. பொன்முடின்னு ஒருத்தர் மந்திரி 3 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க.
3 வருஷம் தண்டனை கொடுத்தோடனே அவரை மந்திரியை வந்து எடுக்க மாட்டேன், பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன், இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து தகுதியற்றவர்கள் வரக்கூடாது, ஊழலுக்கு எதிராக எழுதப்பட்டது தான் அம்பேத்கர் எழுதின இந்திய அரசியல் சட்டம், அதனால் பொன்முடிக்கு நான் வந்து பதவி பிரமாணம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி அரசியல் சட்டத்தை மதித்து அந்த முடிவை எடுத்தார் கவர்னர். நீங்கள் என்ன பண்ணீங்க? அரசியல் சட்டம் கிடையாது, மண்ணாங்கட்டியாகுதுன்னு சொல்லி இதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு ஸ்டே வாங்கி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஊழலில் வழக்கில் தண்டனை எடுத்த பொன்முடியை திரும்பி மந்திரியாக்குனீங்களா இல்லையா? நீங்கள் அரசியல் சட்டத்தை பற்றி பேசலாமா? நீங்கள் அம்பேத்கரை பற்றி பேசலாமா? அதுக்கடுத்தது லாக்கா இல்லாத மந்திரின்னு ஒருத்தர் ஆக்குனீங்க. கவர்னர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார், நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்ட்டார். ஆனால் நீங்கள் கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க வேண்டியது இல்லைன்னு நீங்களே ஒருத்தரை வந்து ஒரு லாக்கா இல்லாத மந்திரியாக வச்சுருந்தீங்களா இல்லையா? இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்காமலே. அப்போ நீங்கள் அரசியல் சட்டத்தை மதிச்சிங்களா? அம்பேத்கர் எழுதின அந்த அரசியல் சட்டத்தை மதிச்சிங்களா? அம்பேத்கரை பற்றியோ அரசியல் சட்டத்தை பேசுவதற்கு திமுகவில் இருக்கும் யாருக்கும், குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை அப்படிங்கிறது இந்த 3 கருத்தை சொன்ன ஸ்டாலினுக்கு எங்களுடைய பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது பிரேமலதா அவர்கள், அவங்க இன்றைக்கி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. வட மாநிலத்தவருக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை வழங்கினால் புரட்சி வெடிக்கும்னு சொல்லி தான் இவரை ஆதவர்ஜுன் மேலே எஃப்ஐஆர் போட்டு துரத்துக்கிட்டே தெரிஞ்சாங்க. அவரை போய் இமாச்சல பிரதேசத்தை ஒழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ ஹைகோர்ட்டில் போட்டு அதை குவாஷ் பண்ணார். புரட்சி வெடிக்கும்னா எஃப்ஐஆர் போட்டுருவார் ஸ்டாலின். நீங்கள் வாட்டுக்கு எப்படி ஒருவேளை திமுகவோட கூட்டணி பேசி முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தைரியமாக அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு புரட்சி வெடிக்கும்னு பேசுன்னு இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இது பண்ணிட்டீங்கன்னா. அதனால் ஜாக்கிரதையாக பேசுங்க பிரேமலதா, அவங்களுக்கு சொல்கிறேன். புரட்சி வெடிக்கும்னா எஃப்ஐஆர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கோர்ட்டுக்கு வருவாங்க, மேஜிஸ்ட்ரேட்டை அப்படி இது காமிப்பாங்க, அரெஸ்ட், ரிமாண்ட். ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போதே அடுத்த கேஸ் எனக்கு போட்ட மாதிரி போட்டு அதுக்கு சட்டத்தில் இடமில்லை. என்ன சம்மன் கொடுக்காம 41 சம்மன் கொடுக்காம உங்களை ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் ரிமாண்ட் பண்ண முடியாது. ஆனால் பண்ணுறாங்களே போலீஸ், இவங்க வந்து பயமுறுத்துகிறாங்க. பாவம் மேஜிஸ்ட்ரேட்டுங்க எதுக்கடா வம்பு இவங்களை பதிச்சுக்கிட்டுன்ட்டு அவங்க பாட்டுக்கு போடுறாங்க. அதனால் போராட்டம் வெடிக்கும்னு நாட்டு நிலைமை தெரியாமல் பேசாதீங்க. தமிழ்நாட்டு நிலைமை இங்கே வந்துக்கிட்டு காவல்துறை வந்து நீதித்துறை வந்து பயமுறுத்துகிறாங்க. அவங்களே இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, கையெழுத்தை மாற்றுவாங்க, ஃபோர்ஜரி பண்ணுவாங்க, டேட்டை மாற்றுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்களே, பாதுகாப்பு இல்லையே. இருந்தோட தைரியமாக நீங்கள் வந்து புரட்சி வெடிக்கும்னு பேசுகிறீங்கன்னா அப்போ ஏற்கனவே திமுகவோட கூட்டணி பேச்சு முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அதனால் நம்பாதீங்க, பார்த்து பேசுங்க. அதுக்கு அடுத்தது அவங்களே சொல்கிறாங்க, வெளி மாநிலத்தில் இருந்தவங்க யாருமே இங்கே ஓட்டுரிமை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி சொல்கிறீங்க இல்லை பிரேமலதா, அவங்களுக்கு தான் கேட்குறேன். வெளி மாநிலத்துக்காரவங்களே இங்கே வந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டுரிமை வாங்கக்கூடாதுங்கிறீங்களே, வெளிநாடான பங்களாதேஷிலிருந்து மேற்கு வங்காளத்தில் வந்து லட்சக்கணக்கான பேர் ஓட்டுரிமையை வாங்கிட்டு பல வருஷமாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களே. அப்போ வெளிநாட்டுக்காரவங்களுக்கே ஓட்டுரிமை இருக்கலாம். ஐஎன்டிஏ கூட்டணி அதை எதுக்குறாங்க, அவங்க இருக்கணும், அவங்கள நீக்கினா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க ஸ்டாலின் உள்பட. சார் இது கொண்டு வராத, வெளிநாட்டுக்காரனா இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னென்னா உள்நாட்டுக்காரனே வெளி மாநிலத்துக்காரன் இங்கே வந்து இருக்கக்கூடாதுன்னா எப்படி? அதனால் இந்திய அரசியல் சட்டம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் சட்டங்கள்லாம் போட்டது. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறான், இந்தியாவில் இருக்கும் யாரும் எங்கு வேண்டுமானாலும் தங்கள் வாக்குகளை போடலாம். அவங்க எந்த மாநிலத்தில் குடியிருக்காங்களோ அங்கே வந்து அவர்கள் வாக்கை போடலாம். இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களே, அவங்க கேரளாவுக்கு சேர்ந்தவங்க தான் இங்கே ஓட்டு போடுறாங்களே. இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களே, அவங்க கருணாநிதி குடும்பத்தில் இருந்து அவங்களையும் சேர்த்து அவங்கெல்லாம் இங்கே ஓட்டு போடுறாங்க, முதலமைச்சர் ஆகுறாங்களே. அதனால் இந்தியர்கள் அப்படின்னா எங்கே வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் ஓட்டு போடலாம். நீங்கள் எங்கே வசிக்கிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போடலாம். இதுதான் சட்டம் சொல்கிறது. அதனால் இதை நீங்கள் வந்து எதிர்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டத்தோட இதுவே உங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம் அப்படிங்கிறத பிரேமலதா அவர்களுக்கு
செய்தியாக சொல்கிறோம். மறுபடியும் ஜாக்கிரதையாக இருங்க, புரட்சி வெடிக்கும்லாம் பேசாதீங்க, காலைல 6 மணிக்கு போலீஸ் வந்துடுவாங்க, கதவை தப்போம் அப்படிங்கிறத அவருக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது சாரை பற்றி திருமாவளவன் சொல்கிறார். சார் ஏதாவது வெளிநாட்டை சேர்ந்தவங்க நம்ம எத்தனை பேருக்கு இங்கே ஓட்டுரிமை இருக்குதுன்னு கணக்கு சொல்ல முடியுமாங்கிறது யார்கிட்ட கேட்குறாருன்னு தெரியல. பொதுவாக கேட்குறாரு. சாருங்கிறீங்களே, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஓட்டு போட வந்துட்டாங்கிறீங்களே, எங்கே வந்துக்கிட்டு வெளிநாட்டுக்காரங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கணக்கு சொல்லுங்கிற இந்த கேள்வியை நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கேட்கக்கூடாது. பார்டர் ஸ்டேட் பக்கத்தில், வெளிநாடுகளுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அங்கே போய் கேளு. பர்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அஸ்ஸாமில் போய் கேளுங்க, எத்தனை லட்சம் பேர் பர்மாவிலிருந்து வந்தவர்கள் ஓட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து இன்னமும் ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள் கேளுங்க. வெஸ்ட் பெங்கால் போங்க, மேற்கு வங்காளத்தில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே நெருக்கி இருக்கிறவங்க போனால் பங்களாதேஷில் இருக்கிறவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களே. தமிழ்நாட்டில் இது கேட்டால் அப்படி பார்டர் ஸ்டேட்டில் கேளுங்க. அதனால தான் சார் கொண்டு வரப்பட்டது. சார் கொண்டு வரப்பட்ட பல காரணங்களில் இதுவும் ஒன்று. வெளிநாட்டவர்களுக்கு இங்கே ஓட்டுரிமை இருக்கக்கூடாதுன்னு அதன் அடிப்படையில் தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் திருமாவளவன் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.